வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஜூலை 31 வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. இன்று முதல் கேரளா, கர்நாடகாவிலே தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் வரை தென்மேற்கு பருவமழை வலுப்பெறும். இன்று நாளை தெற்கு கேரளா, தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை, வால்பாறைக்கு தெற்கே நன்றாக வலுத்து காணப்படும். தமிழ்நாட்டில் வெப்பசலன இடிமழை பொழிவும் பெரும்பாலான மாவட்டங்களில் இன்றைக்கு தொடங்கும். நாளை முதல் சற்று பரவலாகவே காணப்படும். தமிழ்நாட்டின் உள்பகுதி, கடலோர பகுதி வரை இந்த மழைப்பொழிவு மதியம், மாலை, இரவு, நள்ளிரவு, அதிகாலை நேரங்கள்ல ஆங்காங்கே 8ஆம் தேதி வரை சற்று கூடுதல் பரப்பிலும் ஒதுக்குதலுடனும், 8ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரை சற்று குறைந்த பரப்பில் ஒதுக்குதலுடனும், 12ஆம் தேதியிலிருந்து ஒரு 3 நாட்களுக்கு சற்று ஓய்ந்தார் போல் இருந்தாலும் மீண்டும் ஆகஸ்ட் 15க்கு மேல் வலு பெறும் தென்மேற்கு பருவமழை என்ற தலைப்புச் செய்தியுடன் விரிவாக பார்க்க இருக்கிறோம். குற்றாலத்துல கடந்த 2 நாட்களாக பெய்த மழை அருவியில் குளிப்பதற்கு தடை ஏற்படுத்தி இருக்கிறது. நேற்றைக்கு இடையில சில மணி நேரங்கள் குளிக்க அனுமதித்திருந்தாலும் இப்பொழுது இந்த அறிக்கை பதிவு செய்து கொண்டிருக்கூடிய இந்த நேரம் முதல் கேரளாவிலும் தமிழ்நாட்டின் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும், குறிப்பாக கன்னியாகுமரி, தென்காசி, திருநெல்வேலி மற்றும் விருதுநகர் மாவட்டத்தோட மேற்கு சரிவில் இருக்கக்கூடிய, அதாவது கேரள பகுதியிலையும், தேனி மாவட்டத்தின் மேற்கு சரிவு ஏலக்காய் சாகுபடி பகுதி, இடுக்கி அணைக்கட்டு பகுதி மற்றும் முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதி மற்றும் மூணாறு உள்ளிட்ட பகுதிகள் முதல் மறையூர் வரை, மறையூர், வால்பாறை இந்த பகுதி எல்லாமே இன்றைக்கு பலத்த மழை தெரிகிறது. இன்றைய மழை பொழிவு கண்டிப்பாக வரக்கூடிய 8ஆம் தேதி வரைக்கும் குற்றால அருவியில் குளிப்பதற்கு தடையை ஏற்படுத்தும் உறுதியாக. அதிலையும் குறிப்பாக 5ஆம் தேதி வரை அபாய அளவில் நீர்வரத்து இருக்கும். இந்த மழை பொழிவு கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மாவட்ட அணைகளின் மட்டத்தை உயர்த்தும். அதே போல முல்லை பெரியார் அணைகளுக்கு, முல்லை பெரியாறு மற்றும் தமிழ்நாட்டின் அமராவதி அணை நீர்பிடிப்பு பகுதி, மறையூர், சோலையாறு உள்ளிட்ட பகுதிகளுக்கு நீர்வரத்தை அதிகரிக்க செய்யும் மழை பொழிவு. குறைந்தபட்சம் தினசரி சோலையாறிலே ஒரு 10 சென்டிமீட்டர் வரைக்கும் 8ஆம் தேதி வரை மழை பொழிவு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நேற்றைக்கே உடுமலைப்பேட்டை முக்கோணத்திற்கு சாரல் வந்த நிலையில, ஜலத்தூரிலே நல்ல மழை பொழிவு பொழிந்த நிலையில இன்றைக்கு மதியத்தில் இருந்து அந்த மழை பொழிவு தொடங்கி தீவிரமடையும். நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் வடக்கு, அப்படியே பவானிசாகர் சரிவு வரைக்கும் நீலகிரி மாவட்டத்தில் மழை பொழிவு கிடைக்கும். இன்றைக்கு, அதாவது ஏற்கனவே பெய்திருக்கூடிய மழையில பார்த்தீங்கன்னா ஹேரங்கி அணை நிரம்பி விட்டது. ஹேரங்கி அணை 8.5 TMC தான் கொள்ளளவு இருந்தாலும் அது 8 TMC எட்டியிருக்கு. 1/2 TMC தான் கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஹேரங்கி நிரம்பினா KRSக்கு தண்ணி வரும். வரக்கூடிய நாட்கள்ல பெய்யக்கூடிய மழை ஹேரங்கி நீர் KRSக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ரைட். கபினி அணையை பொறுத்த வரைக்கும் 19.5 TMC கொள்ளளவு கொண்டது. இதற்கு ஏற்கனவே 14.5 TMC தண்ணீர் நிரம்பி இருக்கு. 5 TMC நிரம்பினா அது மேட்டூருக்கு திறக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா இந்த 5 TMC என்பது இன்னும் ஒரு 4-5 நாட்கள்ல நிரம்பிவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கண்டிப்பாக வரக்கூடிய 8ஆம் தேதிக்குள் கபினி அணை நிரம்பி கபினியிலிருந்து உபரிநீர் மேட்டூருக்கு திறப்பதற்கு வாய்ப்பு ஏற்படுகிறது. இருந்தாலும் 8ஆம் தேதிக்கு பிறகு மழை பொழிவோட அளவு சற்று குறையும் என்பதனால நிரம்பியவுடன் திறக்கப்பட்டாலும் வரத்து குறைவாக இருக்கும். ஒரு 15ஆம் தேதி வரைக்கும் அதையும் நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். KRS அணையில பார்த்தீங்கன்னா 49.5 TMC கொள்ளளவு கொண்ட KRSல தற்பொழுது 17 TMC தான் இருக்கு. 28 TMC தேவைப்படுது நிரம்புவதற்கு. இருந்தாலும் இந்த ஹேரங்கி தண்ணியும் ஹேமாவதி தண்ணியும், ஹேமாவதியை பார்த்தீங்கன்னா 37 TMC கொள்ளளவு கொண்ட ஹேமாவதியில 24 TMC இருக்கு. 13 TMC கிடைச்சா நிரம்பும். வரக்கூடிய நாட்கள் பெய்யக்கூடிய மழை ஒரு 10-13 TMC கிடைச்சி கிட்டத்தட்ட இந்த சுற்றிலேயே ஹேமாவதியை நிரப்புவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஹேமாவதியும் ஹேரங்கி நிரம்பிட்டா அப்புறம் குடகு ஹேமாவதி தண்ணீர் அப்படியே மேட்டூருக்கு வர தொடங்கும். கபினி தண்ணீரும் மேட்டூருக்கு வர தொடங்கும். அது அந்த கணக்கின் அடிப்படையில் தான் நம்ம ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதிக்கு மேல் பெய்யக்கூடிய 17ஆம் தேதி 18ஆம் தேதியிலிருந்து தீவிரமடையக்கூடிய ஆகஸ்ட் இறுதி நாட்களில் எல்லாம் பெய்யக்கூடிய மழை தமிழ்நாட்டிற்கு நீர்வரத்தை கொடுக்கும் என்று சொல்லி இருக்கிறோம். அதே போலதான் நீலகிரி இன்றிலிருந்து வயநாட்டிலே பெய்யக்கூடிய மழையும் நீலகிரி மாவட்டத்தில் பெய்யக்கூடிய மழையும் வயநாடு நீர்
கபினியை நிரப்பும். நீலகிரி மாவட்ட மலைகள்ல பெய்யக்கூடியது அங்கே இருக்கக்கூடிய மின் உற்பத்தி நிலைய பவானிசாகர் நீர்பிடிப்பு பகுதிகள் அணைகளை நிரப்ப தொடங்கும் மெல்ல. ஆக வரக்கூடிய நாட்கள்ல கூடலூர், பந்தலூர், அவலாஞ்சி உள்ளிட்ட பகுதிகளுக்கு நல்ல மழை காத்திருக்கிறது. அதை விட கூடுதல் வால்பாறையில வரக்கூடிய 2-3 நாட்களுக்கு தென் மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் தெற்கு கேரளாவிலையும் பலத்த மழை இருக்கும். ஏற்கனவே ஒடிசா, மேற்கு வங்கம் கடந்த அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்பொழுது பார்த்தீங்கன்னா குஜராத்தை நெருங்கி கொண்டிருக்கிறது. இன்றிலிருந்து மீண்டும் சூரத், மும்பை உள்ளிட்ட பகுதிகளுக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்த போகிறது. குறிப்பாக சூரத்திற்கு வரக்கூடிய 24 மணி நேரம், அதாவது இந்த 31ஆம் தேதிக்கு பிறகு 1ஆம் தேதி 2ஆம் தேதி வாக்கில சூரத்திற்கு மீண்டும் வெள்ளப்பெருக்கு, குஜராத்திற்கு வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தி 3ஆம் தேதி விலகும். 3ஆம் தேதியிலிருந்து தென்மேற்கு பருவமழை தொடர்ச்சியாக கேரளாவிலும் கர்நாடகாவிலும் வலுவாக இருக்கும். தமிழ்நாட்டில் வெப்பசலன இடிமழை பொழிவும் தொடர்ந்து 8ஆம் தேதி வரை இருக்கும். இதுல குறிப்பாக 1ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரை இடைப்பட்ட மத்திய நாட்களாம் 3, 4, 5 தேதிகள் எல்லாம் நன்றாகவே வலுத்து இருக்கும். இன்றைய தேதியில மழை பெய்யாத காரணத்தினாலே கொஞ்சம் அனைத்தும் சந்தேக பார்வையிலேயே தெரியும். பொறுத்திருங்கள். இன்றைக்கு மாலைக்கு பிறகு ஆங்காங்கே வெப்பசலன இடிமழை பொழிவும் தென்மேற்கு பருவமழை பொழிகிறது என்ற தகவலும் வானிலை ஆய்வு நிறுவனம் வழியாக கன்னியாகுமரி முதல் நீலகிரி மாவட்டத்திற்கு பல மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை கொடுப்பதையும், கேரளாவிற்கு ஒட்டுமொத்தமாக ஒரு 10 நாட்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை இருப்பதையும் நீங்கள் அறியலாம். ஆகவே இவையெல்லாம் அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளுக்கு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். இந்த மழைப்பொழிவு தமிழ்நாட்டிலே வடகடலோரம், குறிப்பாக சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு நல்ல மழைப்பொழிவை தொடர்ந்து எல்லா நாளும் கொடுக்கும். இன்றைய 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமையை பொறுத்த வரைக்கும் மதியத்திற்கு மேல் ஆங்காங்கே தொடங்கும் மழை மேற்கு தொடர்ச்சி மலையில கொஞ்சம் வலுவாகவே இருந்துட்டே இருக்கும். நாளை அதிகாலை வரைக்கும் தினசரி மதியம் வந்துவிட்டால் தமிழ்நாட்டிலே ஆங்காங்கே மழைப்பொழிவை தொடக்கும். 2ஆம் தேதிக்கு மேல இன்னும் கொஞ்சம் கூடுதல் மழை தினசரி சென்னைக்கும், திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு மழை பிடிப்பை கொடுக்கும். அதாவது கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலத்துல கூட நேற்றைக்கு சேலத்திற்கும் சின்ன சேலத்திற்கும் இடையில இருக்கக்கூடிய வாழப்பாடி இந்த பகுதியெல்லாம் நல்ல மழை பொழிவு கல்வராயன் மலையில இருந்தது, இன்றைக்குமே இருக்கும். இப்படி நாமக்கல் மாவட்டம் மற்றும் திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர் மற்றும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை மற்றும் தெற்கே பார்த்தீங்கன்னா புதுச்சேரி, மயிலாடுதுறை, அரியலூர், பெரம்பலூருக்கெல்லாம் வரக்கூடிய ஆகஸ்ட் முதல் வாரத்தில் ஒதுக்கி நல்ல மழை பொழிவை கொடுக்கும். அதே போல நாகப்பட்டினம் மாவட்டத்திலும் கோடியக்கரை முனைக்கு குறைவாகவும் வடக்கே கூடுதலாகவும், அதே போல திருவாரூர் மாவட்டத்தில் முத்துப்பேட்டையை விட திருத்துறைப்பூண்டிக்கு கூடுதலாகவும், திருத்துறைப்பூண்டி விட திருவாரூர், மன்னார்குடி உள்ளிட்ட பகுதிகளுக்கு கூடுதலாகவும், அதை விட வடகோடி, திருவாரூர் மாவட்டத்தின் வடகோடி, பேரளம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். அதே போல தஞ்சாவூர் மாவட்டத்திலையும் ஒரத்தநாடு, தஞ்சாவூர் மாநகரம், பாபநாசம், அணைக்கரை, திருக்காட்டுப்பள்ளிகளை நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். புதுக்கோட்டை மாவட்டத்திற்கும், சிவகங்கை மாவட்டத்திற்கும், ராமநாதபுரம் உள்பகுதிக்கும், மதுரை மாவட்டத்திற்கும், திண்டுக்கல் மாவட்ட கொடைக்கானல் மலைப்பகுதி, திண்டுக்கல் மாவட்டத்தோட புதுக்கோட்டை, திருச்சி மாவட்ட எல்லை பகுதிகள் மற்றும் அப்படியே பார்த்தீங்கன்னா திருச்சி மாநகரம், திருச்சி வடக்கு இங்கெல்லாம் நல்ல மழைப்பொழிவு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகஸ்ட் முதல் வாரத்தில் 8ஆம் தேதி வரை மழைப்பொழிவை கொஞ்சம் வலுவாக கொடுத்து விட்டு, மேற்கு தொடர்ச்சி மலைகளிலேயும் நல்ல மழைப்பொழிவை கொடுத்து விட்டு, 8ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரை சற்று தீவிரத்தை குறைத்து, பிறகு 15ஆம் தேதி வரை மீண்டும் ஒரு வெயிலை ஒரு 2-3 நாளைக்கு கொடுத்து, மீண்டும் ஒரு எல்லினோ அச்சத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி விட்டு, அச்சத்தை ஏற்படலைன்னா கூட உங்க மனதை இயற்கையே அது வந்து ஒரு வெயிலை கண்டோன்னு மீண்டும் பழைய நிலைமைக்கு மழை பெய்யாது என்கின்ற ஒரு அவநம்பிக்கை ஏற்படுத்தும். மீண்டும் 18ஆம் தேதியிலிருந்து நல்ல மழை பொழிவை தொடங்கும். கண்டிப்பாக ஆகஸ்ட் இறுதி வாரங்களிலே பெய்யக்கூடிய மழையும், ஆகஸ்ட் இறுதி வாரம்னா 18ஆம் தேதிக்கு மேல் பெய்யக்கூடிய மழையும், செப்டம்பர், அக்டோபரும் நல்ல மழைப்பொழிவை இறுதி கட்டத்தில் தான் தென்மேற்கு பருவமழை கொடுக்கும். இன்னும் சூப்பர் எல்லினோ உருவாகல. எல்லினோவே உருவாகி இருந்தாலும் இந்திய பெருங்கடல் வெப்பமும், பசிபிக் பெருங்கடலோட ஆசிய பக்க வெப்பமும், தென்சினக்கடல் மற்றும் தாய்லாந்து வளைகுடா வெப்பமும், அதே போல சுமத்ரா தீவு ஒட்டி உள்ள கடற்பகுதி இந்திய பெருங்கடல் வெப்பம், நல்லெண்ணக்கோட்டை இந்திய பெருங்கடலாம் உயர்ந்துதான் இருக்கு. ஆகவே இது எல்லாமே வடகிழக்கு பருவமழை வரைக்கும் 2026 தென்மேற்கு பருவமழையின் இறுதி கட்டத்தையும் வடகிழக்கு பருவமழை காலத்தின் ஒட்டுமொத்தத்தையும் தீவிரப்படுத்திவிட்டு மழை பொழிவை கொடுத்து விட்டுத்தான் பிறகு அந்த எல்னினோ கோடையில் கொஞ்சம் வெயிலை உயர்த்தலாம். புரியுதுங்களா? அடுத்த ஆண்டு 2027 குறித்து நாம ஏற்கனவே அறிவிக்க வழங்கி இருக்கிறோம். இருந்தாலும்
விரிவான ஒரு அறிக்கையை வடகிழக்கு பருவமழைக்கும் இந்த தென்மேற்கு பருவமழைக்கும் 2027-26 அறிக்கையாக வழங்குகிறேன். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.